ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லைஃப் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காட்ஸ் கிரேஸ் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம். ஜெசிகாக்கும் ஆகாஷுக்கும் லஞ்சு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுறத பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா ஜெசிகாவும் ஆகாஷும் சேல் பண்ணுற மாதிரி ரெசிபிஸாக ரெடி பண்ண போகிறேன். பிள்ளைங்களோட ஸ்கூலில் பஸ்ஸா ஃபியஸ்டான்னு ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சேல்ஸ் டே மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்க. பிள்ளைங்க ஒரு ஸ்டால் மாதிரி போட போகிறாங்க. அதில் அவங்களுக்கு விருப்பமான ஃபுட்ஸு, கேம்ஸு, அசசரிஸ்ன்னு சொல்லி எல்லாத்தையும் அதில் அங்க சேல் பண்ணுவாங்க. பிள்ளைங்க அரேஞ்ச் பண்ணி இருக்கிற அந்த ஷாப்பை விசிட் பண்ண வர கஸ்டமர்ஸான மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாமே அந்த ஷாப்ல பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இது மூலமா பிள்ளைங்களோட பிசினஸ் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும். பிள்ளைங்க இந்த ப்ரோக்ராம்ல எவ்வளவு என்ஜாய் பண்றாங்களோ அதுக்கு தக்கன நல்லாவே கத்துக்குவாங்க. நம்மளும் இதுல கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கலாம். இப்ப ஸ்டால் போடுறதா சொல்லியாச்சு. ஜெசிகாவும் ஆகாஷும் நேமும் கொடுத்துட்டு வந்தாச்சு. அதுவும் ஃபுட்டுக்கு நேம் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. ஈவெண்ட் என்னைக்குன்னு சொல்லியாச்சு, என்னென்ன கண்டக்ட் பண்றாங்கன்னு சொல்லியாச்சு. சரி, ஃபுட் எடுக்க போய் எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்து. ஜெசிகா ஆகாஷ் ரெண்டு பேருக்கும் தனித்தனி ஸ்டாலும் கூட. இதுல என்னோட பார்ட்டிசிபேஷனும் நிறையவே இருக்கு. ஏன்னா இது எல்லாமே குக் பண்ணி கொடுக்க போறது நான், அரேஞ்ச் பண்ணி அது எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்க போறது நான். பிள்ளைங்க அங்க கொண்டு வச்சு சேல் பண்ண போறாங்க. ஆனா நான் இதுக்கு என்னென்ன பண்றேங்கிறது பிள்ளைங்களுக்கு கண்டிப்பா தெரியணும். ஏன்னா வெறும் ஸ்டால் போடுறது மட்டும் கிடையாது. அந்த ப்ராடக்ட் நம்ம அந்த கடையில வச்சு விற்கோங்கும் போது அது எப்படி உருவாக்கி கொண்டுட்டு வரோங்கிறதும் பிள்ளைங்களுக்கு தெரியணுங்கிறது என்னோட திங்கிங்காகவும் இருந்துச்சு. ஸோ ஜெசிகா ஆகாஷ் என்னதான் ஷாப்போட போறேன்னு சொன்ன பிறகு அவங்க கிட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தேன். என்ன மெனு ரெடி பண்ண போகிறோங்கிறதையும் சொன்னேன். அதுக்கு என்னென்ன திங்ஸ் வாங்கணுங்கிறதையும் சொன்னேன். ஜெசிகா அவங்க டேடி கூட போய் எல்லா திங்ஸையும் வாங்கிட்டும் வந்திருக்கா. அதே மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் என்னென்ன காஸ்ட் ஆகுது, ஒரு ஃபுட்டை ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன திங்ஸ் வாங்குறோம், அதை இவ்வளோ பட்ஜெட்டில் வாங்குறோங்கிறதையும் பிள்ளைங்க கூட ஷேர் பண்ணி அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். இதுக்கு ஆகிற காஸ்ட் எல்லாம் பிள்ளைங்க கூட டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த ஃபுட்டை அவங்க போய் அங்கே சேல் பண்ணும்போது அந்த ஃபுட்டுக்கான பட்ஜெட், அதாவது அதுக்குரிய ப்ரைஸை நிர்ணயம் பண்ண அவங்க கற்றுக்குவாங்க. இப்போ ஒரு பிஸ்கெட் 10 ரூபாய்க்கு நான் சேல் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 10 ரூபாய்க்குள்ள இந்த பிஸ்கெட்டில் எவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், என்னென்ன காஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன், அப்போ இந்த 10 ரூபா பிஸ்கெட் அதுக்கு ஒர்த்து தான் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வேணுங்கிறதுக்காக இது எல்லாமே பிள்ளைங்க கூட நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். இதில் நான் ரெடி பண்ண ஃபுட்டோட ரெசிபி எல்லாம் உங்க கூட ஷேர் பண்ணலை. இதை பிளான் பண்ணி எவ்வளோ சூப்பராக முடித்தோம் அப்படிங்கிறத எனக்கு ஒரு மெமரியாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக நான் எல்லாமே கேப்சர் பண்ணேன். அதை உங்கள் கூடயும் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கும் அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஒரு ப்ரிப்பரேஷனோட இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறேன். மெனு என்னங்கிறத சூஸ் பண்ணதும் அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வாங்கி வச்சிருக்கேன். ஈவெண்ட்டுக்கு முந்தின நாள் நைட்டு கொஞ்சம் ப்ரிப்பரேஷனாக கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வைக்கேன். இது நாளைக்கு வேலைக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா காலையில் பிள்ளைங்க ஸ்கூல் டைமில் ஸ்கூலுக்கு போயிருக்கணும். அப்போ நான் காலையில் எவ்வளோதான் சீக்கிரமாக எழும்பினாலும் அவ்வளோ ஈஸியாக முடிக்க முடியாது. அப்போ ஈவினிங்லேருந்தே கொஞ்சம் வேலைகளை முடிச்சு வச்சுருக்கேன். அப்படிங்கும்போது காலையில் எனக்கு எல்லாமே ரெடி பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் மாதுளம்பழம்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 கிலோ மாதுளம்பழத்தை நான் உதுத்தி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை காலையில் எழும்பி செய்யலாம் அப்படின்னு நினச்சோன்னா அதுக்கு நிறையவே டைம் எடுக்கும். நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்க டைமில் எல்லா ஃபுட்டையுமே நம்ம ரெடி பண்ண முடியாது. அதே மாதிரி இதில் சேர்க்குற மலாயோ கஸ்டர்டோ எல்லாமே சில்லுன்னு தான் சர்வ் பண்ண போகிறோம். அப்போ நம்ம காலையில் ரெடி பண்ணோம்னா அதை சில்லுன்னு சர்வ் பண்ண முடியாது. அதனால அதுக்குரிய ப்ரிப்பரேஷன் எல்லாம் நைட்டே முடிச்சு வைக்கலான்னு சொல்லி தான் இப்போ பால் எல்லாமே பாட்டுக்கு மாற்றிக்கிட்டு இருக்கேன். இப்போ இதில் மலாயெல்லாம் ரெடி பண்ணுறது, இப்போ 1 லிட்டர் பால் சேர்த்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு 1/2 லிட்டர் அதை விடையும் கம்மியாகணும், அவ்வளோ திக்காகணும். அப்போ காலையில் முடியுமாங்கிறது ரொம்ப டைம் இழுக்கும். அப்போ அதெல்லாம் நைட்டே முடிச்சு வச்சா தான் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் பாதாமையும் ஊற போடுறேன், கொஞ்சம் சிறுபருப்பையும் ஊற வைக்கேன். இதே மாதிரி ஓவர் நைட் ஊற வச்சு யூஸ் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ஸும் இருக்குது. ஸோ அந்த வேலைகளையும் நைட்டே முடிச்சு வச்சுருந்தேன். கொஞ்சம் பிஸ்தாவை மணவர வறுத்து அதையும் பொடிசாக ஸ்லைஸ் பண்ணி வைக்கேன். இதுவும் ஒரு இன்க்ரீடியன்ஸ் தான், அதையும் ரெடி பண்ணி வைக்கேன். உங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பராக நான் தான் ஃபஸ்ட்டு இருக்கேன்னு சொன்ன ஆள். டண்டன் 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 என் ஹெல்ப்பர். நான் தாம்மா உங்களுக்கு ஃபுல் ஹெல்ப்பு பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன பிள்ளை இது.
இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12:35 ஆகுது. ஜெசிகா இவ்வளோ நேரம் இருந்து ஹெல்ப் பண்ணா, நல்லா தூங்கிட்டா. ஆகாஷ் அவனுக்கு கொடுத்த வேலைய ஃபுல்லா சின்சியரா உட்காந்து ரெடி பண்ணிட்டு இருக்கான். நைட் டைம்ல எல்லாத்தையும் ரெடி பண்றோம். அப்போ கூட ஒருத்தங்க துணைக்கு இருந்தா நல்லா இருக்கும். அதனால ஆகாஷ் நல்லாவே கம்பெனி கொடுத்தான். அதே மாதிரி மெனுவில் ஃப்ரூட் கஸ்டர்ட் இருக்குதுன்னதும் பிள்ளைங்க எங்களுக்கு ஃப்ரூட் கஸ்டர்டை விட அதில் உள்ள கஸ்டர்ட் மெயினாக வேணும். ஏன்னா நாங்கள் ஐஸ்கிரீமாக வச்சு மறுநாள் இல்லை அதுக்கு மறுநாள் கூட நாங்கள் சாப்பிட்டுக்கிடுவோம். அதனால் எங்களுக்கு கஸ்டர்ட் கொஞ்சம் நிறைய ரெடி பண்ணிடுங்க அப்படி சொல்லியிருக்காங்க. அதனாலேயே இன்றைக்கி குவான்டிட்டி கொஞ்சம் கூடுதலாக தான் வச்சுருக்கேன். ஸ்கூலில் வைக்கிற இந்த ப்ரோக்ராம் ஃபஸ்ட் இயராக கண்டக்ட் பண்ணுறாங்க. அதனால பிள்ளைங்களுக்கும் ஒரு ஐடியா இல்லை, நமக்கும் ஒரு ஐடியாவே இல்லை. கஸ்டர்டில் ஃபஸ்ட் டைம் நான் பைனாப்பிள் போட்டு பண்ணலான்னு இருக்கேன். அதுக்காக பைனாப்பிளையும் நைட்டே கட் பண்ணி வச்சிடலான்னு கட் பண்ணிட்டு இருக்காங்க. பிள்ளைங்க 2 பேருக்காக பிளான் பண்ணி பண்றேன். அப்போ என்னவனோட பார்ட்டிசிபேஷன் இல்லாம இருந்தா எப்படி? அதனால அவங்களுக்கும் இந்த வேலையை கொடுத்தாச்சு. இங்க மலாயும் கஸ்டர்டையும் ரெடி பண்ணி அதை நல்லா ஆற வச்சிருக்கேன். காலையில வந்து ஃப்ரீசர்ல வச்சு கொஞ்சம் கூல் பண்ணிக்கலான்னு. இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2:00 ஆகுது. நான் பிளான் பண்ண மாதிரி ப்ரிப்பரேஷனாக பண்ணக்கூடிய வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு கிச்சனையுமே க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். காலையில் வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். இது நெக்ஸ்ட் டே மார்னிங் 3 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சுருந்தேன். சுத்தமாக எழும்ப முடியல. 3:30க்கு போல தான் எழும்பி கிச்சனுக்குள்ளே வந்திருக்கேன். இனி கொஞ்சம் கூட டைமை வேஸ்ட் பண்ணாமல் பிளான் பண்ண மெனுவை ஒன்றொன்னா ரெடி பண்ண ஆரம்பித்தா தான் கரெக்ட் டைமுக்குள்ளே எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணி பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியும். இந்த தேங்காய் திருவிழா பற்றி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். ஒர்த்து பையிங்கனே சொல்லுவேன். அதனால இதோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். நேரத்தில் ஓரளவுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி ஃபுல்லும் வெஜ்ஜிஸோடு ஆரம்பிக்கேன். ஃபஸ்ட்டு காண அவிய விட்டுருக்கேன். அதே மாதிரி கேரட்டையும் பீன்ஸையும் தோலை நீக்கிட்டு தேவையான சைஸஸில் கட் பண்ணி வைக்கேன். இது மட்டும் இல்லாமல் பல்லாரி தக்காளி எல்லாம் கட் பண்ணி வைக்கேன். மல்லியிலேயே நேற்று க்ளீன் பண்ணி தான் வச்சுருந்தேன். அதையும் அலசிட்டு கட் பண்ணி வைக்கேன். பிள்ளைங்களோட இந்த சேல்ஸ் டேயை பார்க்கும்போது என்னோட காலேஜ் லைஃப் ஞாபகம் வருது. நான் திருநெல்வேலி சாரடெக்கர் காலேஜில் தான் படித்தேன். எங்கள் காலேஜில் சாரா சேல்ஸ்ன்னு கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுவும் 1 வாரம் நடக்கும். எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும். அங்கே நிறைய பேர் நிறைய திங்ஸ்களை சேல் பண்ணுவாங்க. அது குக்கிங் ஐட்டமாக இருக்கட்டும், ஃபேன்சி ஐட்டமாக இருக்கட்டும், சாரீ எல்லாமே அங்கே இருக்கும். அதோட நோக்கமே இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான். அந்த டேயில் அந்த வீக் ஃபுல்லுமே நாங்கள் சேல் பண்ணுற திங்ஸோட ஒரிஜினல் காஸ்ட்டு அதை நம்ம கையில் எடுத்துக்கலாம். அதில் கிடைக்க ப்ராஃபிட்டை இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவுறதுக்காக தான் இப்படி ஒரு ப்ரோக்ராமே கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒரு 4 நாள் 5 நாள் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே நடக்கும். ஒரு நாள் ஃபுல் காலேஜுக்கே நடக்கும். அன்னைக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். அதுவும் ஹாஸ்டலில் சொல்லவே வேண்டாம், ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். அதே மாதிரி எல்லாரும் விற்கிறத மட்டுமே நோக்கமாக வச்சுருக்க மாட்டோம். வாங்குறதையும் ரொம்ப என்ஜாய் பண்ணி அதை கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு நினச்சே வாங்கிடுவோம். இந்த காலேஜ் டேஸ், ஹாஸ்டல் டேஸ் ஞாபகம் வந்தால் போதும். எப்படி தான் இவ்வளோ ஸ்வீட் மெமரிஸ் ஞாபகம் வருதோ தெரியல. அதுலேயும் ஹைலைட்டே ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களும் நம்மளுக்கு ஸ்வீட் மெமரிஸாக தான் ஸ்டோர் ஆகிருக்கு. வெறும் திங்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய கேம்ஸும் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நிறைய ஃபன் பண்ணி அதிலலாம் நிறையவே என்ஜாய் பண்ணுவோம். இந்த சாரா சேல்ஸ்னாலே எனக்கு மறக்க முடியாத ஒரு இன்சிடெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டா மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டாங்கிறது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அதுலேருந்து கோஸ்ட் ரூம்னு ஒன்று கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு கிளாஸ் ரூமையே அப்படியே டார்க் ஆக்கி ஒரு 4 பேர் கோஸ்ட்டாக மேக்கப்பும் போட்டு உள்ளே நின்று அதுக்கு கரெக்டான சவுண்ட் எஃபெக்ட்டும் கொடுத்து நம்மளை 10 பேரை உள்ளே தள்ளி கதவை பூட்டி பயங்கரமாக பயமுறுத்துவாங்க. ஐயோ தெரியாமல் உள்ளே போயிட்டேன்னு தவிக்கிற அளவுக்கு வச்சு செஞ்சுட்டாங்க அந்த நாளில். இதே மாதிரி நிறைய ஸ்வீட் மெமரிஸ் இருக்குது. இந்த ஷேரிங்கை பார்த்துட்டு இருக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சாரடெக்கர் காலேஜில் படிச்சிருக்கீங்களா, இந்த சாரா சேலில் என்ஜாய் பண்ணியிருக்கீங்களான்னு எங்கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 2 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல. ஃபாஸ்ட்டாக போயிட்டு இன்னும் முடிக்க வேண்டிய வேலைகள் நிறையவே பாக்கியும் இருக்கு. ஆனால் டைமிங்குள்ளே முடிச்சிடலான்னு ஒரு கான்ஃபிடென்ட்டும் இருக்கு. இந்த பாதாமை ஊற வச்சது மலாய்க்காக தான் ஊற வச்சுருந்தேன். கொஞ்சத்தை தோலை உரிச்சிட்டு நல்லா ஸ்லைஸ் பண்ணி மலாய் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். இந்த பாதாமை ஊற வச்சது ஓவர் நைட் ஊற வைக்காமல் காலையில் எழும்பி கொதிக்கிற வெந்நில ஊற வச்சுருந்தாலே தோல் நல்லா உறிஞ்சி வந்திருக்கும். ஆனால் உள்ளது நல்லா சாஃப்டாக இருந்த மாதிரி இருக்காது, கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி இருக்கும். அதுக்கு இப்படி வெறும் தண்ணி விட்டு ஓவர் நைட்டு ஊற வச்சுருக்கோம் அப்படின்னாலே அது உள்ளே இருக்கிறது வர நல்லா சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட் வைஸாக கம்பேர் பண்ணும்போது ஓவர் நைட்டு ஊற வச்சிருக்கிறது தான் நல்லாயிருக்கும். இந்த நட்ஸ் எல்லாம் ஸ்லைஸ் பண்ணக்கூடிய இந்த கட்டர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம நைஃப் எல்லாம் வச்சு கட் பண்ணுறதை விட நல்ல மெல்ஸாகவே ஸ்லைஸ் பண்ணி கொடுக்கு. இது மலாயில் மிக்ஸ் பண்ணி அதை டேஸ்ட் பண்ணும்போது
போது அங்கங்க கடிபடும் போது சாப்பிட நல்லா இருக்கும். இது மலாய் எதுக்காக ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் பைட்டுக்காக ரெடி பண்ணியிருக்கேன். பானிபூரியை பொரிச்சிட்டு அதுக்குள்ள கொஞ்சமா ஃப்ரூட்ஸ் வச்சு இந்த மலாயும் ஊற்றி மேலே கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிற பிஸ்தாவையும் தூவி சர்வ் பண்ணுவாங்க. அந்த ஃப்ரூட்ஸு மலாய் எல்லாம் சேர்த்து அந்த பானிபூரி கூட சேர்த்து கிறிஸ்பியாக சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டாக மக்கானாவை ரோஸ்ட் பண்ண போகிறேன். நம்ம பாப்கார்னை மசாலாலாம் சேர்த்து ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்ருப்போம். ஆனால் இந்த மக்கானா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், நல்ல ஹெல்த்தியும் கூட. ஃபஸ்ட்டு மக்கானாவை நெய்யில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துருதேன். நல்லா கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துருதேன். அதுக்கு பிறகு மக்கானாவை பொறுத்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டு அதில் பாஸ்தா மசாலா, பெரிய பெரிய மசாலா தான் யூஸ் பண்ணலான்னு இருந்தேன். ஆனால் இந்த பாஸ்தா மசாலாவோட டேஸ்ட்டு ஜெசிகா ஆகாஷுக்கு பிடிக்கும். அப்போ அதே மாதிரி அவங்க கிளாஸில் இருக்க எல்லா பிள்ளைங்களுக்கும் பிடிக்கும், இந்த காலத்து பிள்ளைங்களுக்கும் பிடிக்கும். நான் யூஸ் பண்ணுற அந்த பாஸ்தா மசாலா புஷ்பா பிராண்டோடது. நெய்யில் மசாலாவையும் சேர்த்துட்டு மக்கானால எல்லா இடமும் கோட் ஆகிற மாதிரி பெரட்டியும் விட்டுருதேன். ஃப்ரூட் பைட்ஸுக்கு ஃப்ரூட்டை கட் பண்ணி வச்சுட்டேன், மலாய் ரெடி பண்ணி வச்சுட்டேன், பிஸ்தாவையும் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பூரியை மட்டும் பொரிச்சு அதை பாக்ஸில் எடுத்து வச்சாலே கரெக்டாக இருக்கும். ஜெசிகாவோட ஸ்டாலில் வைக்கிறதுக்காக தான் இந்த ஃப்ரூட்ஸ் பைட் ரெடி பண்ணுறேன். ஏன்னா எல்லாம் அசம்பிள் பண்ணி கொடுக்கணும்னா ஜெசிகா கொஞ்சம் பொறுமையாக கொடுப்பா அப்படிங்கிறதுக்காக அவள் ஷாப்பில் வைக்கலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு ஆகாஷ்ட ஒப்பீனியன் கேட்கும்போது அவன் சொன்னது எனக்கு மசால் பூரி, பானிபூரி அந்த சேட் ஐட்டம் மாதிரி ஒரு ஷாப் மாதிரி போடுறேன் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியதான். அப்போ நான் கொடுத்த ஐடியா இது எல்லாரும் வைக்கிறது, நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோன்னு தான் இந்த ஃப்ரூட்ஸ் பைட்டை செலக்ட் பண்ணேன். ஒரு 30 பிளேட்டை சர்வ் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணணும்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். பிளேட்டுக்கு 6 பூரி வர மாதிரி இருக்கும். இது சேட் ஐட்டமா இருந்தாலும் இதுல இருக்க ஃப்ரூட்ஸ், நட்ஸ் சேர்த்த மலாய் எல்லாமே பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தி தான். இப்ப ஸ்கூல் ஸ்டேஜ்ல இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தின்னு சொல்லி சும்மா கொண்டு கொடுத்தா எதையும் சாப்பிட மாட்டாங்க. இப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்டா யோசித்து கொண்டு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நான் ரெடி பண்ணி முடிச்ச பிறகு ஜெசிகா, ஆகாஷ் என்னவன் கிட்டலாம் டேஸ்ட் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு அது ரொம்ப டேஸ்ட் பிடிச்சிருந்துச்சு. எனக்கும் தெரியும் இதை உங்களுக்கு ரெசிபியா ஷேர் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிள்ளைங்க எப்போ மாதிரி லீவில் வீட்டில் இருக்கும்போது நான் ரெடி பண்ணுவேன். அப்போ உங்கள் கூட அதை டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டாக ஆகாஷ் ஸ்டாலுக்காக நான் பிளான் பண்ணியிருக்கிற கோசம்பரி. இந்த கோசம்பரி கர்நாடகாவில் ஃபேமஸான ஒரு சாலடுன்னு வச்சாலே அது ஹெல்த்தி தான். அதுலேயும் இதில் சேர்க்குற இன்க்ரீடியன்ஸை வச்சு நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் இது எவ்வளோ ஹெல்த்தின்னு. இதோட டேஸ்டே ரொம்ப நல்லா இருக்கும். பொடிசா கட் பண்ண வெள்ளரிக்காய், துருவின கேரட், மாதுளை, துருவின தேங்காய், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான மல்லி இலை, அவிச்சு வச்சிருக்கிற கானு, உப்பு, லெமன் ஜூஸ், ஃபைனலா ஓவர் நைட் ஊற வச்சிருந்த சிறுபருப்பு ஊற வச்சிருந்த தண்ணியை நல்லா வடிச்சிட்டு ட்ரையா இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பும் கொடுக்கணும். அதுதான் இதுல ஹைலைட்டே, நல்ல டேஸ்டும் கொடுக்கும். கொஞ்சமா தேங்காய் எண்ணெயில கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலையை போட்டு தாளிச்சு இது கூடயும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். பாத்தீங்களா, இதுல உள்ள இன்கிரீடியன்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். டேஸ்டும் அதே மாதிரி சூப்பரா இருக்கும். ஜெசிகா ஆகாஷுக்கு லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸ் பேக் பண்றதுல 10 மணி ஸ்நாக்ஸ்க்காக இதை ரெடி பண்ணியிருந்தேன். டீட்டெயிலா உங்க கூடயும் ஷேர் பண்ணியிருந்தேன். நீங்களும் ஒரு வாட்டி மஸ்டா நான் சொன்ன மாதிரி இந்த கோசம்பரியை ட்ரை பண்ணி பாருங்க, அவ்வளோ சூப்பரா இருக்கும். இதுல லெமன் ஜூஸ், மாதுளம்பழம், துருவின கேரட், தேங்காய் பூ இது எல்லாமே சேர்த்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சமா சாப்பிட்டாலே நல்ல ஃபில்லிங்காவும் இருக்கும். இது ஆகாஷோட ஸ்டால்லையும் வைக்க போறேன். பாக்ஸா பேக் பண்ணிட்டோம்னா அவன் எடுத்து சர்வ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். நீங்க டயட்ல எல்லாம் இருக்கீங்க, ஹெல்த் கான்சியஸா இருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. எவ்வளோ கலர்ஃபுல்லான சாலடா இருக்கு பாருங்களேன், பார்க்கவே அழகா இருக்கு. எனக்கு இதோட டேஸ்ட் ரொம்பவே பிடிக்கும். எனக்காக அடிக்கடி இது வீட்டுல ரெடி பண்ணுவேன். நெக்ஸ்ட் ஜெசிகா ஸ்டால்ல வைக்கிறதுக்காக நாச்சோஸ் ரெடி பண்ண போறேன். இப்போ நாச்சோஸ் கூட சர்வ் பண்ணக்கூடிய சாலடை ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிடுறேன். பொடிசா கட் பண்ண பல்லாரி, தக்காளி,
கொடமிளகா, கொஞ்சம் தாராளமா மல்லி இலை, ஆல்ரெடி வேக வச்சு வச்சிருந்த காணையும் உள்ள சேர்த்து, டேஸ்ட்டுக்கு தக்கன கொஞ்சம் ஸ்வீட் சில்லி சாஸையும் உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிருதேன். ரொம்ப சிம்பிளா தெரியும், ஆனா இந்த மிக்சிங் கரெக்டா இருக்கும். நாச்சோஸ் ஃபர்ஸ்ட் வீட்ல தான் ரெடி பண்ணதா இருந்தேன். ஆனா ஒன் டைம் அந்த பொட்டேட்டோ பிஸ்கெட் கூட வச்சு சாப்பிட்டு பார்த்தேன். அதோட டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்து எனக்கு. அப்ப இன்னைக்கு இதையே சர்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த சாலட் கூட பொட்டேட்டோ பிஸ்கெட்டை வச்சு சர்வ் பண்ண போறோம். ஆல்ரெடி அந்த பொட்டேட்டோ பிஸ்கெட்ல கொஞ்சம் உப்பு, உரைப்பு, அந்த டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும். அது கூட இது சர்வ் பண்ணும்போது டேஸ்ட் இன்னும் சூப்பரா இருக்கும். ஒரு 90% வேலை முடிஞ்ச பிறகு தான் ஆப்பிள கட் பண்றேன். ஏன்னா ஃபர்ஸ்ட்டே நான் ஆப்பிள கட் பண்ணி வச்சேன் அப்படின்னா, அது கருக்க ஆரம்பிச்சிடக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட்டே கழுகி வச்சுட்டேன். இப்போ அத பொடிசா கட் பண்ணி எடுத்துக்கிடுறேன். தோலோட தான் சேர்க்கேன். ஒரு 1½ கிலோ அளவு ஆப்பிள் இப்போ கட் பண்ணி எடுக்க போறேன். ஏன்னா எனக்கு ஃப்ரூட் கஸ்டர்டுக்கும் வேணும், ஃப்ரூட் பைட்டுக்கும் ஆப்பிள் வேணும். 2க்குமே ரொம்ப பொடிசா தான் கட் பண்ணணும். அதனால எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி, அந்த பானிபூரியில வச்சு சர்வ் பண்ணதுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி ஆப்பிள கட் பண்ணி எடுக்கேன். ஆப்பிள் ரொம்ப நேரம் கருக்காம இருக்கிறதுக்காக நம்ம ஹனி விட்டு லைட்டா மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா கருக்காது. ஃப்ரூட் பைட்ஸ்க்காக வைக்கக்கூடிய ஆப்பிள் அந்த மாதுளை மிக்சிங்ல கொஞ்சமா ஹனி விட்டு தான் நான் மிக்ஸ் பண்ணி வைக்க போறேன். இந்த ஃப்ரூட் மிக்ஸ் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டர்டுக்காக. ஆல்ரெடி கஸ்டர்ட நேத்து நைட்டே ரெடி பண்ணி அத ஃப்ரீசர்லயும் வச்சிருக்கேன். இப்ப அது கொஞ்சம் நல்லா சில்லுன்னு இருக்கு. இங்கிருந்து ஸ்கூலுக்கு போறதுக்கே 1 ஹவர் ஆகும். அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு மதியம் வர சர்வ் பண்றதுக்கும் சரியா இருக்கணும். ஃப்ரீசர்ல வச்சிருக்கதை எடுத்து மிக்ஸ் பண்ணா கரெக்டா தான் இருக்கும். இந்த ஸ்டால்ல என்னென்ன அவைலபிளா இருக்குங்கிறத நம்ம டிஸ்பிளேல வைக்கிறதுக்காக கொஞ்சத்தை மட்டும் தனியா ஒரு பவுல்ல டிஸ்பிளேக்காக பேக் பண்ணி வைக்கேன். எப்பவுமே விருந்தளிக்கிறது ஃபர்ஸ்ட் கண்ணுக்கு தான் விருந்தளிக்கணும். நம்ம பார்க்கும்போது அது நல்லா இருக்கு அப்படின்னா அதை கண்டிப்பா சாப்பிடணும்னு தோணும். மெனுல இருக்கிறது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா ரேப் பண்ணி எடுத்து வைக்க டிஸ்பிளேக்காக. நெக்ஸ்ட் கோசம்பரிய பாக்ஸ்ல பேக் பண்ணிருந்தேன். ஆல்ரெடி ஸ்கூல்ல இருந்தே சொல்லியிருக்காங்க, நம்ம கொண்டு போற திங்ஸ் எல்லாமே 5 ருபீஸ்ல இருந்து 50 ருபீஸ்க்குள்ள தான் இருக்கணும்னு. நாங்க இப்ப சர்வ் பண்ணக்கூடிய இந்த கோசம்பரி 20 ருபீஸ்க்கு கொடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கோம். பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதையும் ஹெல்த்தியா கொடுக்கணும், அதே மாதிரி அவங்களுக்கு இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கணும். அப்படி யோசித்தான் ரெடி பண்ணிருக்கோம். இதுல பெரிய அளவு லாபம்லாம் பார்க்க முடியாது. இப்போதைக்கு கொண்டு போற எல்லா ஃபுட்டையும் எல்லாரும் வாங்கி சாப்பிட்டாலே நம்மளுக்கு பெரிய திருப்தியா தெரியும். அதே மாதிரி இந்த கோசம்பரி பாக்ஸ் வாங்குறவங்க எல்லாருக்கும் ஒரு ஸ்பூனும் கையில கொடுத்துருவோம். அப்படிங்கும்போது அவங்க எடுத்து சாப்பிடவும் ஈஸியா இருக்கும். ஆல்ரெடி அங்க போய் சர்வ் பண்றதுக்காக பிளேட்டு, ஸ்பூனு, ஜூஸ் கப்பு, டிஷ்யூ பேப்பர் எல்லாமே ஒவ்வொரு செட்டு வாங்கி தனியா ஒரு கவர்ல பேக் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு ஷாப்புங்கும் போது அது எல்லாமே இருக்கணும்ல, அதே மாதிரி டஸ்ட்பின்க்கு போடுற கவர், இப்படி எல்லாமே பிளான் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இங்க தேவையான பொட்டேட்டோ பிஸ்கெட்டை நாச்சோஸ்க்காக எடுத்து பாக்ஸ்லயும் எடுத்து வைக்கேன். இப்ப ஜெசிகா எடுத்து சர்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஃப்ரூட் கஸ்டர்டுக்காக ரெடி பண்ணி வச்சிருந்த ஃப்ரூட்ஸ்குள்ள கஸ்டர்டையும் ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வைக்கேன். நல்லா சில்லுன்னு தான் இருக்கு. ஸ்கூலுக்கு போய் சர்வ் பண்ணதுக்கும் கரெக்டா இருக்கும். இன்னைக்கு ரெடி பண்ணியிருக்க இந்த கஸ்டர்டுக்கு பாலையும் நல்லா திக்காவே காய்ச்சிருக்கேன். அதே மாதிரி மில்க் மேடும் கொஞ்சம் நிறையவே ஊற்றிருக்கேன். ஸோ நல்லா திக்காவும் க்ரீமியா டேஸ்டா இருக்கு. நெக்ஸ்ட் இங்கே மொஜிட்டோ ரெடி ஆகிட்டு இருக்கு. மொஜிட்டோக்கு ஸ்ப்ரைட் ஊத்துனாதான் நல்லா இருக்கும். ஸ்ப்ரைட் வாங்குறதுக்கு கடைக்கு போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெமன் மின்ட் எல்லாம் ஊற்றி அதை மட்டும் ரெடி பண்ணி வைக்கேன். இப்போ மெனு படி ரெடி பண்ணி வச்சிருக்கிற எல்லா ஃபுட்டையும் அப்படியே பேக் பண்ற அளவுக்கு எல்லாத்தையும் பாக்ஸ்ல போட்டு எடுத்து வச்சிட்டேன். டிஸ்பிளேல வைக்கிற ஃபுட் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி அதோட நேமும் முக்கியம். ஃப்ளெக்ஸ் அடிச்ச கடையிலேயே அதுக்குரிய பேரையும் சிம்பிளா அடிச்சு வாங்கிட்டேன். இப்ப கட் பண்ணி ஒவ்வொரு ஃபுட்டையும் மென்ஷன் பண்ற மாதிரி அந்த இதுக்கு அடியில வச்சிட்டோம் அப்படின்னா பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதாவது நம்ம ஹோட்டலுக்கெல்லாம் போனால் கொடுக்குற மெனு கார்டை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ரெடி பண்ணுறோம், அவ்வளோதான். ஜெசிகா சொன்ன மாதிரி எங்கள் கடையில் இது இருக்குது, நாங்கள் இது இப்படி சர்வ் பண்ணுவோம்னு சொல்லி ஒரு டெமோக்கு ஒரு மெனு கார்டு மாதிரி ரெடி பண்ணி வைக்கும். இந்த நேம் வைக்கிறது எல்லாமே ஃபர்ஸ்ட் பேப்பர் கட்டிங்காக ரெடி பண்ணுவோன்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால்
ஃபுட் ஏதாவது கொட்டிச்சு, தண்ணி ஏதாவது பட்டுச்சுன்னா பேப்பர் லாஸ்ட் மினிட்ல இல்ல நடந்துட்டு இருக்கும்போதே அது ஸ்பாயில் ஆக வாய்ப்பு இருக்கு. அதுக்காக கொஞ்சம் திக்கா இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த மெட்டீரியல்ல ரெடி பண்ணியிருக்கேன். அடிக்க கொடுத்த இடத்துலயே அப்படியே ஒரே ஷீட்டாவே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. அதனால இப்போ ஒவ்வொரு நேமையா தனித்தனியா கட் பண்ணி எடுத்து வைக்கேன். ஜெசிகா ஆகாஷோட ஷாப்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆகாஷோட ஷாப்பு கோசம்பரி, மசாலா மக்கானா, ஃப்ரூட் கஸ்டர்டு. நெக்ஸ்ட் ஜெசிகாவோட ஷாப்ல என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் பைட்ஸு, நாச்சோஸு, மொஜிட்டோ. மொஜிட்டோ மட்டும் கொஞ்சம் வெயிட்டிங்ல இருக்கு. அதை மட்டும் இன்னும் ரெடி பண்ணி வைக்கணும். நான் பிளான் பண்ண மாதிரி எல்லாத்தையுமே ஆன் டைமுக்கு சூப்பரா ரெடி பண்ணிட்டேன். ஆகாஷ் இருக்கதை அப்படியே எடுத்து சேல் பண்ணிடலாம். ஆனால் ஜெசிகா நிறைய இதை அப்படி எடுத்து சர்வ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால ஃபஸ்ட்டு அவக்குள்ளதை எடுத்து நான் பேக் பண்ணுறேன். ஃப்ரூட் ஸ்பைஸ்க்கு தேவையானது எல்லாமே ஒரு பேக்கில் வைக்கேன். நெக்ஸ்ட் நாச்சோஸ்க்கு தேவையானதெல்லாம் ஒரு பேக்லேயே வைக்கேன். அப்படிங்கும்போது கொஞ்சம் கூட கன்ஃபியூஸ் ஆகாது. அதே மாதிரி நம்ம அந்த பாக்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கும் போதே அதுக்கு தேவையான சைஸில் ஸ்பூன்ஸையுமே உள்ளே எடுத்து வச்சிடலாம். இதனால நம்ம இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கும் எந்த ஒரு திங்ஸும் மிஸ் ஆகாது. அங்கேருந்து நம்ம திருப்பி ரிட்டர்ன் வீட்டுக்கு கொண்டுட்டு வரும்போதும் எதுவும் மிஸ் ஆகாமல் கொண்டுட்டு வந்துடலாம். 2 பேர் ஷாப்புக்கும் தேவையான டிஷ்யூ பேப்பர், ஸ்பூனு, பிளேட்டு, கப்பு இது எல்லாத்தையுமே ஹோலாகவே வச்சுருக்கேன். அவங்க ஷாப்பில் கொண்டு வைக்கும்போது எடுத்து அவங்க கையில் கொடுக்குற மாதிரி. கோசம்பெரி பாக்ஸில் போட்ட பிறகு ஒரு 30 பீஸ் வரணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் இன்னைக்கு நான் கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது 35 பீசஸ் இருக்குது. மொஜிட்டோக்கு ஆல்ரெடி எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருந்தேன். நல்லா ஸ்ப்ரைட்டு, 7 வாங்கிட்டு வந்ததையும் கூலாக இருக்குது அதையும் உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் மொத்தமாக இப்படி வாட்டர் பாட்டிலையாக கொடுக்கேன். இதுங்கும் போது எடுத்து சர்வ் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். இதில் மொத்தமாக 6 லிட்டர் ஜூஸ் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ளூ மொஜிட்டோ பிடிக்காத பிள்ளைங்களே கிடையாது. அதனால் கண்டிப்பாக இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே சேல் ஆகும். அப்படியே மொஜிட்டோவையும் ஒரு சின்ன கிளாஸ்ல ஊற்றி அதை அப்படியே கவர் பண்ணி எடுத்து வைக்கேன். இதுவும் ஒரு டெமோக்காக வச்சா ஈஸியா இருக்கும். எல்லாமே பிள்ளைங்க எடுத்துட்டு போறதுக்கும் அங்க போய் டிஸ்பிளேல வைக்கிறதுக்கும் எடுத்து சர்வ் பண்றதுக்கும் ஈஸியா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த காம்போ இந்த மெனு உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. ஆமா, கடையில எல்லாம் வச்சோம், அதுக்கு பேர் வச்சோமா, சூப்பரா ஒரு பேரும் வச்சிருக்கோம். ஜெசிகா ஷாப்போட பேரு பைட்ஸ் ஆஃப் ஹெவன், ஆகாஷ் ஷாப்போட பேரு லிட்டில் பைட்ஸ் கார்னர். இந்த போஸ்டரை நான் தான் பிளான் பண்ணி டிசைன் பண்ணேன். எந்த ஒரு ஷாப்பா இருந்தாலும் அதோட நேமும் அதோட அப்பியரன்ஸும் நல்ல ஒரு கேட்சிங்கா இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்காக இப்படி பிளான் பண்ணியிருந்தேன். பிள்ளைங்களை கூப்பிட்டுட்டு என்னவன் மட்டும் தான் ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. ஃபைனலாக நானும் கிளம்பி போயிருந்தேன். பிள்ளைங்க எப்படி சேல் பண்ணுறாங்கதையும் பார்த்து என்ஜாய் பண்ணேன். மற்ற பிள்ளைங்களோட ஸ்டாலையும் பார்க்கும்போது எனக்கு இன்னும் நிறைய ஐடியாஸும் கிடைச்சிது. ஜெசிகாவும் ஆகாஷும் அதை சேல் பண்ண அவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்து டேஸ்ட் பண்ண நிறைய பேர் நல்லா இருக்குன்னு அவங்க கிட்டேயே ஒரு ஒப்பீனியன் கொடுக்குது. அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்து எல்லாம் ரெடி பண்ண எனக்கு சொல்லவா வேணும், ரொம்ப சந்தோஷமா இருந்து. இன்னைக்கான இந்த செயலும் நல்லாவே போச்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான இந்த ஷேரிங் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நான் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட இல்லை வித்தியாசமான ஒரு கான்செப்டோட மண்டே லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய். ஸ்கூல்ல இருந்து கொடுத்துருக்கிற இந்த ஷீல்டு பிள்ளைங்களுக்கா எனக்கா? உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க.